எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காயப்பட்டு விடலாம். மாற்றி யோசனை செய்யாமல் ஹாய் வணக்கம் மக்களே. டெய்லி இப்போ வீக்கெண்டு சண்டே சண்டே அன்றைக்கெலாம் நாங்கள் என்ன பண்ணுறோம்? வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ஜெர்மனியில் இருக்கேன், ஃப்ராங்க்ஃபுர்ட்டில் இருக்கேன். இவங்க என்னடா பண்ணுவாங்க சண்டே அன்னைக்கு? ஜெயா பார்ட்டி, ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டு அப்படி தான் இருப்பாங்கன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை டே லைஃப்பை நம்ம எப்படி ஒரு நாளைக்கு வீட்டில் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பெட்ரூம் மக்களே, நான் இருக்கிற பெட்ரூமு நான் ஒரு ஆளுக்கு தான். ஆனால் அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கூட இருக்கலாம். நல்ல பெரிய பெட்ரூம் தான். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்கும். இந்த விண்டோ ஸ்லைடு பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வென்டிலேஷனுக்கு ஃபுல்லாகவும் திறந்துக்கலாம். வேணும்னா அந்த வெளிச்சம் வேணான்னா மேலே இருக்க திரையை இறக்கி விட்டுக்கலாம். பட் நான் மோஸ்ட்லி ஓப்பனில் தான் வச்சுருப்பேன். அந்த வெளிச்சத்தை பார்த்தா நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் பார்த்தீங்கன்னா பெட்டி வைக்கிறதுக்கு, பேக் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா துவைச்ச துணிமணி வைக்கிறதுக்கு மட்டும் தான் சோஃபா இன்றைக்கி வரைக்கும் பயன்படுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் ஸ்டாண்டு, தம்பிள்ஸ்லாம் இருக்குது. இந்த உடற்பயிற்சிலாம் விட்டு ஒரு 6-7 மாதம் ஆகுது. திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும். வேறு என்ன சொல்கிறது? ஸோ நம்ம ரூமோட அழகான பெட்ரூம் லைட்டு, அதை தாண்டி அப்படியே ஏஞ்சி பார்த்திங்கன்னா இது நம்மளோட கப்போர்டு எல்லாம் இருக்குது, பார்த்துட்ருக்கீங்க. இதுதாங்க நம்ம ரூம் அப்பியரன்ஸு. சுற்றி என்னோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பையன் ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபேமிலியை பார்க்குற மாதிரி ஃபீலிங் ஹாப்பியாக இருக்கும். பார்த்துக்கிட்டே சர்வை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கிங் சைஸ் பெட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சோஃபாலேருந்து ஆட்டையை போட்டு கொண்டு காலுக்கு போடுறதுக்கு வச்சுருக்கேன். அது ரொம்ப குளிர்னா அந்த பெட்ஷீட்டு, நார்மல் குளிராக இருந்தால் அந்த பெட்ஷீட்டு, 2 பெட்ஷீட் இருக்கும். மேலேயே சார்ஜர் இருக்கும். இந்த கேபிள் இழுத்து வச்சு சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு ஃபோன் சார்ஜரு. இது தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே யார் அது அப்படின்னு நினைக்கும் போது ஒன்றும் கிடையாது. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் ஏசி இருக்காது. அதனால் ஃபேன் வாங்கி வச்சுருப்போம். இப்போ குளிர்காலம்னால தூங்கிட்டு இருக்கு இந்த ஃபேனு. அதனால் துண்டு காய போடுற ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் ஸ்டேஷனு. நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க் சட்டத்தில் இருந்துச்சுன்னா மானிட்டர்லாம் வீட்டில் கொடுத்துருப்பாங்க. ஒரு அவசர காலத்தில் வேலைக்கு போக முடியல, லேப்டாப் இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கான ஒரு டேபிள் இங்கே இருக்குது. என் பெட்ரூமை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. அதெல்லாம் வெயிட்லாம் இருக்குது. இனிமேட்டு ஆரம்பிக்கணும், ஒர்க் அவுட்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற 2 நாள் போகுது. அப்புறம் திரும்ப சோம்பேறி ஆயிடுறோம், குளிராக இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிடுறோம். இதாங்க காரணம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட கபோர்டுங்க. கபோர்டு பார்த்திங்கன்னா இது சாமி படம்லாம் அப்படியே மேலே கபோர்டில் இருக்கும். இது நம்ம ஒரு விபூதி, சாமி கும்பிட்டு விபூதி வச்சுக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோன்னா, கையில் கிடைக்கிற 5-10 சில்லறை காசுலாம் என்ன பண்ணுவோன்னா டப்பாவில் போட்டுருவேன் நான். ஏன்னா பர்ஸு பேக்கெட் வெயிட் ஆகிடுன்னு சொல்லிட்டு சில்லறையெல்லாம் இடத்துலையும் போட்டு வச்சுருவேன் நான். மொத்தமாக சேர்றவங்க எனக்கு யூஸ் ஆகிக்கும். அப்புறம் என்ன கட்டுறது, இது ஒரு நண்பர் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாரு, வச்சுருக்கேன் நான். இது ஒரு நெய்பர் கொடுத்தாங்க. இதுக்குள்ளே பாஸ்போர்ட்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாரி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இது ஒரு லேப்டாப் பேகு, சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கிறதுக்கு லேப்டாப் பேகு. துணிமணிலாம் அயன் பண்ணி வச்சுருப்பேன். இந்த துணியெல்லாம் அயன் பண்ணதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணி ரேக்கில் அடிக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால அப்படி துவைச்ச துணியெல்லாம் அப்படியே கிடக்கு. இதை தாண்டி நம்ம அப்படியே ஹாலுக்கு போனோம்னு வச்சிங்களேன். ஹாலில் என்ன இருக்குது? டிவி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்டாண்டு, நம்ம சமையல் கேமெல்லாம் போன வீடியோ எடுக்கிறதுக்கு. அழகான பாரிஸ் நகரம் ஓவியம் இங்கே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு சோஃபா. இந்த சோஃபா காமன், எனக்கும் எங்கள் ரூம்மேட்டுக்கும் காமனு. இது என்னோட இண்டிவிஜுவல் பெட்ரூமு. அவருக்கு அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. அவர் ப்ரைவேட் இடம், நான் காட்ட விரும்பல. நான் ப்ரைவேட் பிளேஸு. இந்த சோஃபா இங்கே என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குளிர்காலம் இல்லையா, வெளியிலலாம் துணி போட்டிங்கன்னா காயாது. அதனால் என்ன பண்ணுறது, துவச்சி கொண்டாந்து இதுமாதிரி ஸ்டாண்டில் தொங்க விட்ருவோம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த ரூமுக்கு ஹீட்டர் இருக்கும். இங்கே ரூமில் ஏசி கிடையாது, ஹீட்டர் தான். ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப குளிரான கொஞ்சம் இப்போ ஓல்டு பில்டிங் தான் அது. ஹீட்டர் இருக்கும். அந்த ஹீட்டர் மேலே இந்த பேர் ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் காய போட்டுரும், சீக்கிரம் காஞ்சிரும். அதுமாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறது இந்த குளிர்காலங்களில். இது ஒரு பெரிய ஃபர்னிச்சரு. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய பில்லெல்லாம் இதில் போட்டு வச்சுருப்போம், தேவைப்படுவேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் சொன்னால் அங்கே அது ஒரு பால்கனி. வெளியில் குளிராக இருக்குது, இந்த ஜாக்கெட்லாம் போடல. அதில் இந்த கால் மிதி மாவு இதெல்லாம் வெளியில் வச்சுப்போம், நாங்கள் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிப்போம். இது எங்களோட ஹால் லைட்டு, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக பெரிய ஹால் தாங்க, சூப்பராக இருக்கும். எப்படியும் நம்ம வீடாக இருந்தால் ஒரு 5 பேராச்சும் 6 பேராச்சும் படுத்து உருளலாம். இது அயனிங் ஸ்டாண்டு. இப்போ துணி காட்டினால அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சு அயன் பண்ணுறதுக்கான அயனிங் ஸ்டாண்டு. நம்மளோட மேஜர் உள்ளாடைகள்லாம் பப்ளிக்காக இப்படி தான் நம்ம காய போட்டிருப்போம். வேறு வழி கிடையாது, குளிர்காலத்தில் வெளியில் காயப்பட முடியாது. ஸோ இது நம்ம ஹாலில் பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம இது கிச்சனுங்க, எனக்கு கிச்சனு.
நாங்கள் அப்பப்போ ஒரு குப்பையெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அதுமாரி மூட்டை கட்டி தனியாக வச்சுருவோம். கீழே போகும்போது அதுக்கான குப்பை தொட்டி இருக்கும், அதில் போட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வேக்யூம் கிளீனரு, ஃபஸ்ட் எய்ட் கிட்டு இதெல்லாமே இதுக்குள்ளே வச்சுருப்போம் நம்ம தேவையில்லாத சாமான்லாம். இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க போகும்போது கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு ஒரு சீட்டும் வால் டியூப் மாட்டினா அந்த சைக்கிளை சூப்பராக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பாரிஸ் நகரம், அழகான ஒரு சூப்பராக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. இதுதான் நம்ம ஹால் வெளிலேருந்து பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம வெரண்டா மாரி நம்ம ஷூ வச்சுக்கிறது, இங்கே சேரில் கொஞ்சம் ஷூ போடுறதுக்கு ஒரு பழைய சேர் எடுத்து போட்டு வச்சுருக்கோம். அதுதான் மெயின் டோரு. என்ன பார்க்க போனீங்கன்னா மெயின் டோரு. கிச்சன் அந்த அளவுக்கு இருக்காது, நிற்க நாங்கள் இப்போ தான் க்ளீனிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எங்களோட கிச்சன். நான் பல தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க சமைக்கும் போது. நாங்கள் பொருள் வாங்கி வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா இந்த முட்டை பாக்ஸ் வந்து அவர் 2 முட்டை பாக்ஸ் வாங்கி வச்சுருப்பாரு. இஞ்சி தக்காளியெல்லாம் அப்படி வச்சுருப்போம் நம்ம அப்படியே வேணுங்கிறது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. 2 எலக்ட்ரிக் குக்கர் இருக்குது. ஒரு ஆளுக்கு மட்டும் சமைக்கிறது தான் இந்த எலக்ட்ரிக் குக்கர், 2 பேர் சமைக்கிற மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் குக்கர். இங்கே சிங்கில் வர குப்பையெல்லாம் அப்பப்போ இந்த டஸ்ட்பினில் போட்டு முடிச்சு பெரிய பேக்கில் போட்டோம். பெரிய பேக் ஃபில் ஆனதுக்கப்புறமா எடுத்து வெளில வச்சு 2-3 டேஸ் வந்துட்டு நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம். நாங்கள் இது வாஷ் பண்ணி எடுத்து வைக்கக்கூடிய சாமான் இதெல்லாம் அப்படியே நண்பருடைய வச்சுருக்காரு. க்ளீன் பண்ணணும். ஸோ அரசல் பரசலாக தான் இருக்கும். அப்படியே கிச்சனு எடுத்துட்டு அதிங்க பாருங்கள், அடுப்புலாம் பாருங்கள் அப்படியே கிடக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமையில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். டப்பாலாம் எடுத்து வைக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பக்காவாக க்ளீனாக இருக்கணும். பட் என்ன பண்ணுறது, நமக்கு இந்த நல்ல டைம் கிடைக்குது. நம்ம வீட்டில் இருந்த மளிகை சாமான்லாம் அப்படி இப்படி வச்சுருப்போம் நம்ம. இது என்னடா காயுதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி துணி. இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த மிளகாத்தூள் மசாலா தூள் எல்லாம் உள்ளே போட்டு அமைக்கி வச்சுருப்போம் நாங்கள். இது ஒரு இது பழைய நியூஸ் பேப்பரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் அந்த யூட்டன்சில்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த சாமான்லாம் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மளிகை சாமான் தான் அடிக்கிருப்போம் ஃபுல்லாக. நாங்கள் என்ன ஊர்லேருந்து கொண்ட சாமான்லாம் அடிக்கிருப்போம் நாங்கள். இந்த பக்கம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜை காட்டலாமா? வேணாம் ஃப்ரிட்ஜெல்லாம் காட்ட வேணாம். இதெல்லாம் இப்போ தேங்காய் எண்ணெய் என்ன ஆகிடும்னா இறுகிடும். இந்த இடத்துல வச்சோன்னா அந்த ஹீட்ரு, இது வந்து பாய்லர், இதுக்கு நேரம் கொஞ்சம் வார்மாக இருக்கும். அதனால் அந்த இடம் தேங்காய் எண்ணெய் வந்து உருகாமல் இருக்கும். அதனால் இங்கே வச்சுருப்போம் நாங்கள். 2 குப்பை தொட்டி, இது என்னோட குப்பை தொட்டி, அது அவரோட குப்பை தொட்டி. என்னோட குப்பைகளை என்னோட குப்பை இதில் போட்டுருவோம், அவரோட குப்பை அதில் போட்டுருவாங்க. இவ்வளோ தான் நம்ம வீடு. இதில் பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு விண்டோ இருக்குது. இதை என்ன பண்ணலாம்னா வேணும் இங்கே பாருங்க, இப்படி இறக்கிக்கலாம், ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம், ஏற்றிக்கலாம். இதான் ஒரு கான்செப்ட்டு. என்ன போக மாட்டேங்குது, என்னாச்சு? ஓகே, இது பண்ணிக்கலாம். இது வந்து வென்டிலேஷனுக்கு இதை மூடிக்கலாம், இல்லை திறந்துக்கலாம். காற்று விட்றதுக்கு நாங்கள் காற்று திறந்து விட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனு. அப்படியே பார்த்தீங்கன்னா இதான் பாய்லருங்க. இந்த பாய்லர் மட்டும் ரிப்பேர் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இங்கே சுடு தண்ணி இல்லாமல் நம்மளால் வந்து நாளை ஓட்ட முடியாது. பச்சை தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கும், கண்டிப்பாக ஓட்ட முடியாது. கண்டிப்பாக இந்த பாய்லர் வந்து மேண்டிட்டரி. பாருங்கள், இதில் ஓடும் டெம்பரேச்சர் 12 டிகிரி ஓடிட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே ஹீட் வாட்டர் சர்க்குலேட் பண்ணுறது இந்த பாய்லர் தான். வேறு என்ன சொல்கிறது நம்ம வீட்டை பற்றி? ஸோ நம்ம ஷூ ஸ்டாண்டு, அதுதான் நம்ம டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா சாங் கேட்டுக்கிட்டே நாங்கள் குளிப்போம். நாங்கள் பாட்டு ஃபுல்லாக ஸ்பீக்கரை வச்சுட்டு பாட்டை போட்டுக்கிட்டு ஸ்லைடிங் டோர் மாதிரி இருக்கும். வேற என்ன இவ்வளோ தாங்க நம்ம வீடு.